நல்லது சொல்வோம் எனும் நமது வலையொலி நல் உள்ளங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மார்கழி திங்கள் ஆண்டாள் அருள் எதிர்ப்பாவை பாடல்களை பார்த்து வருகின்றோம். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள வைகுந்தனுக்கு பிடித்த மாதம் மார்கழி. அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழி என்று சிறப்பிக்கின்றார் மாதவன். ஆண்டாள் நாச்சியாரும் மார்கழி மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நாளுக்கொரு பாடல் வீதம் 30 பாடல்களை 4000 திவ்ய பிரபந்த பாடல்களில் ஒன்றான திருப்பாவை பாடல்களை பாடி அருளியுள்ளாள். நாமும் மார்கழி திங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரமாக பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் மார்கழி திங்கள் 13ஆம் நாளான இன்றைய ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவையின் 13வது பாசுரத்தை பார்க்கலாம். பெண் பிள்ளைகள் எல்லாரும் கண்ணனின் கீர்த்தியை பாடிவிட்டு பாவைக்களம் சென்றுவிட்டனர். வெள்ளி எழுந்துவிட்டது. பறவைகளும் ஆராவரிக்கின்றன. பாவையே, நீரில் மூழ்கி மகிழாமல் நீ மட்டும் ஏன் படுக்கையில் கிடக்கிறாய்? தனித்து நீ ஒதுங்குவது ஏன்? எங்களோடு கலந்து வருக என்று அழைக்கும் விதமாக இப்பாடல் அமைந்துள்ளது. பாடலை பார்ப்போம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவையின் 13வது பாடலுக்கான விளக்கம். ராம அவதார பெருமைகளை கூறிக்கொண்டு ஒரு குழுவினரும் கிருஷ்ண அவதார பெருமைகளை கூறிக்கொண்டு ஒரு குழுவினரும் இரு கூறுகளாக பிரிந்து வாதிட்டு கிடந்தனர். விவரம் அறிந்த பெரியவர்கள் 2 அவதாரங்களுமே மனிதகுல நன்மைக்காக பார்க்கடலில் பாம்பனை துயிலும் பரந்தாமன்தான் என்பதை கூறி ஆற்றுப்படுத்திய வரலாற்றை கூறும் விதமாக இப்பாடலில் புள்ளின்வாய் கீண்டானை என்று கிருஷ்ண அவதார பெருமைகளையும் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை என்று ராம அவதார பெருமைகளையும் பாடி பறைசாற்றுகின்ற விதமாக அமைந்திருக்கின்றது. இப்பாடலில் புள்ளின்வாய் கீண்டானை என்று தொடங்கும் வரி வழியாக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்கின்ற கோகுலக்கண்ணனை அழிக்க வேண்டும் என்று கம்சனால் அனுப்பப்பட்ட அரக்கன் குக்கின் உருவம் கொண்டு சென்று யமுனைக்கரையில் கண்ணபிரானை விழுங்கிவிட அவனது நெஞ்சில் கண்ணன் நெருப்பு போல எரிக்கவே அவன் பொறுக்க மாட்டாமல் கண்ணனை வெளியே உமிழ்ந்து அழகால் குத்த நினைக்கையில் கண்ணன் அவன் வாய் அழகுகளை தனது 2 கைகளினாலும் பற்றி விரிவாக கிழித்திட்டனன் என்பதையும் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை என்னும் வரி வழியாக லங்காபுரியை சிறப்பாக ஆண்ட மன்னனும் சிறந்த சிவபக்தனும் ஆகிய ராவணன் மாற்றான் மனைவியின் மீது கொண்ட காதலால் இறைநிலை தவிர்த்து அரக்கர் நிலையை அடைந்த ராவணனின் 10 தலைகளை கிள்ளி களைந்த ராமனின் அவதார பெருமைகளையும் பாடிக்கொண்டு பாவை நோன்பெடுக்கும் பாவையர் பாவைக்களத்தினை அடைந்து விட்டனர். வானத்திலோ விடியலை தெரிவிக்கும் விடி வெள்ளி எழுந்து விட்டது. வியாழ கிரகம் மறைந்து விட்டது. பறவைகளும் துயிலெழுந்து கிரீச்சிட தொடங்கிவிட்டன. சிவந்த மலர்களைப் போன்ற செவ்வரி கண்களை உடைய அழகியே, உடலும் மனமும் நினைவுகளும் குளிர்ந்து போகும்படி நன்கு குடைந்து நீராட வராமல் இன்னும் படுத்து கொண்டிருக்கிறாயே? மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாள் அல்லவா இன்று? உறங்குவது போல் நடித்து மயங்கி கிடப்பவளே, கள்ளம் தவிர்த்து எங்களோடு நீராடவா என்று அழைப்பதாக இப்பாடலை ஆண்டாள் நாச்சியார் நமக்காக அருளியுள்ளாள். நன்றி, வணக்கம்.